السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. عندك آيس كريم؟ இன்னும் வரல. இப்ப வருது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான பகுதிக்கு வரோம். குர்ஆனை எப்படி ம். நாங்கள் இடையில திக்காம முட்டாம மோதாம ஓதலாம் என்ற பகுதி. இதில் சில ஓகே. விஷயங்களை படிச்சிட்டோம். நீற்ற அமைப்புகளை படிச்சிட்டோம். வசனத்தில் இறுதியில் எப்படி நாங்கள் குழப்பம் இல்லாமல் ஒரு உறுதியான முடிவோட இப்படித்தான் நிப்பாட்டணும் என்கிற தொடர்பாக படிச்சிட்டோம். இப்போ அதில் அடுத்த ம். முக்கியமான ஒரு பகுதி தான் குர்ஆனை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு உச்சரிப்பு தெரிஞ்சுக்கே அந்த உச்சரிப்புகளை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் திக்காம முதலாக ஓதுறது. திக்காம ஓதுறதோட தான் நாங்கள் எழுத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரியான உச்சரிப்புக்கு வடிவத்துக்கு வரணும். ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச வடிவத்தில் ஓதுற கூட பயம் இல்லாமல் புதிய ஒரு வசனத்தை அறிமுகம் இல்லாத புதிய வசனத்தை நாங்கள் ஓத போகிற சந்தர்ப்பத்திலையும் இந்த திக்குதல் முட்டுதல் மோதுதல் வரப்படாது. அப்படி என்றால் ம். எப்படி நாங்கள் சரளமாக பார்த்து ஓதுறதுங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ இதில் முக்கியமாக ஓதல்ல ரெண்டு உறுப்புகள் எங்களோட தொழில்படும். ஒன்று நாங்கள் கண்ணால் ஓதுறதுன்னு சொல்லுவோம். எங்களோட கண் அதை சரியான முறையில் ம். ஓதும். உண்மையில கண்ணால் சரியாக பார்த்தா தான் இந்த ஓதல் சரியான அமைப்பில் வரும். ஆகவே கண் மிக கவனமாக சரியான முறையில் கண் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இரண்டாவது, கண் மட்டும் மோதி சரி வராது, வாயும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணால் மட்டும் மோதல் சாத்தியப்படுறதில்ல, சவுண்ட் வராது. அப்போ கண்ணும் வாயும் தொடர்பு பெறணும். அதே நேரம் இதுல வாய் மட்டும் தொடர்பற்று ஓதுறதுலும் பிரச்சனை இருக்குது. Right? ம். வாயும் கவனமாக ரெண்டும் தொழிற்படணும். அப்பதான் எங்களோட ஓதல் சரியா வரும். Right. இது ரெண்டும் தொழிற்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு வசனம் ஒன்று எப்படி தொழிற்படணும் என்கிறத பார்த்தோம் என்றால் இது ரெண்டுக்கும் இடையில ஒரு தொடர்பு கொண்டிருக்குது. பாருங்க, கண்ணினுடைய ஸ்பீட் கொஞ்சம் முன்னாடி வர, கண்ட ஸ்பீட் கொஞ்சம் முன்னுக்கு வர, பின்னால் என்ன செய்யும்? வாய் உச்சரிக்கும். வாய் வந்து கொண்டே இருக்கணும். லேட்டாக இயலாது அல்லது முந்தைய ஓ. இயலாது, கலைசி சீக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில சரியான ஒரு தொடர்பு கொண்டு வந்து கொண்டு இருக்கணும். இது முக்கியமான அடுத்த விஷயமாக இருக்கும். இதுல பார்ப்போம். ஒரு உதாரணம் கொண்ட பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த வசனத்தை இருக்கும். இந்த வசனம் மொழி நாங்கள் பரிச்சயம் சில இடங்களில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான இடத்துல இதே வசனத்தை பார்ப்போம். இந்த ஈயாக்க என்று கண்ணால பார்க்கிறது, ஈயாக்க என்று பார்க்க ஆரம்பிக்க கொள்ளையே ஈய வாய் உச்சரிக்க ஆரம்பிச்சிடணும். க என்ற எழுத்தை நீங்க பார்க்கிற சந்தர்ப்பத்துல, சாரி, உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல நஅ்புது என்ற எழுத்துக்குள்ள நீங்க போய்த்திடணும். ம். திருப்பி நஅ்புது அந்த தூ என்ற எழுத்தை உச்சரிக்க கொள்ள வேல எங்களோட கண் நீக்கணும். அப்ப நீங்க பார்க்கலாம் இரண்டுக்கும் இடையில எவ்வளவுக்கு நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்குது என்று சொல்லி பார்க்கலாம். இதை எப்படி சொல்லுவாங்க, அதாவது ஒரு மனிதனோட நிழல் எப்படி ஒட்டி கொண்டு போகுதோ அந்த அமைப்புக்கு ஏற்ப எங்கட கண்ணுக்கும் எங்கட வாய்க்கும் இடையிலான ஓதல் ஸ்டைல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும் என்கிறது முக்கியம்னு சொல்லுவாங்க. ம். சரி, இதுல அடிப்படையில எங்களுக்கு தெரிஞ்சுக்கோன விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க கண்ணால ஓதுறது தானே. கண்ணால ஓ. ஓதுறது எப்பவுமே ஸ்பீட் தான். கண்ட ம். ஓதல் எப்பவுமே ஸ்பீட் தான். அது வந்து நாங்க ஏனைய லாங்குவேஜையும் பார்க்கலாம். இப்போ கண்ணால ஒரு பக்கத்தை வாசியை கொடுத்தா நான் டக்குனு வாசி முடிச்சிடுவோம். ஏன்னா வாய் அங்க உச்சரிப்புகளை உச்சரிக்கணும் என்ற ஒரு தேவையெல்லாம் வாரல. ஆனா எப்ப எங்கட வாய் உச்சரிக்கிறதோ அங்க என்ன செய்யும், டைம் கொஞ்சம் கூட தேவைப்படும். சரியா? இந்த ரெண்டு பகுதியும் மிக கவனமா நாங்க விளங்கிக் கொள்ளணும். எங்கட ஓதல்ல இடையில திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு போகமாக இருந்தால் அந்த ஓதலை நாங்க கிளீப் பண்ணி கொண்டு தேவைப்படும். சரி, இதுல ஒரு வசனம் ஒன்று நாங்க ஓதுறோம் அப்படி என்றால் அந்த வசனம் எப்ப நாங்க திக்காம சரளமாக ஓதலாம் அப்படி என்றால் பின்வரக்கூடிய 4 காரணங்கள் இருக்கிற. இதுல எதுவும் வரப்படாது. அப்ப எங்களோட ஓதலை மிக கவனமா சரியான அமைப்புல வச்சுக்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும்.
திக்கிறது, முற்றுறது, மோதுறது வரக்கூடாது. சரி, முதலாவது என்ன காரணம் என்றால் இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். இது என்ன நடக்கிறென்றால், உதாரணத்துக்கு நாங்க வசனம் ஒன்றை ஓதுவோம், திடீர்னா போல எதேச்சையா எங்கட கண் என்ன செய்யும், இன்னும் ஒரு இடத்துக்கு போய்த்திரும். யாராச்சும் பக்கம் சத்தம் போட்டாலோ வதைச்சாலோ அல்லது எங்களை அறியாமலோ கண் இன்னொரு இடத்துக்கு போச்சு என்றால் எங்கட வாய் என்ன செய்யும் அந்த இடத்துல முந்தி கொண்டு போகும். என் கண் பார்க்கல, வாய் ரோட்ருக்குள்ள போய் கொண்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு வார உச்சரிப்புல சிக்கலிக்குது. எந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கிறோம் அல்ல எந்த இடத்துக்கு போறோம் என்கிற கண் எங்களுக்கு பார்வை இல்லை. ஸோ நாங்க அந்த இடத்துல பெரும்பாலும் எங்களோட ஓதல் நாங்க மாட்டுவோம், பிழையாக்குவோம். ரெண்டாவது, ம். இரண்டுக்கும் இடையில இடைவெளி நெளிதல். இப்போ உதாரணத்துக்கு ஈயாக்க என்று ஓத ஆரம்பிக்க கொள்ளையே கண் என்ன செய்யுது, நஸ்தைன் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டுது. அப்படி என்றால் நான் ஆல்ரெடி சொன்னேன், மனிதன் நிழல் போல என்று சொல்லி. அப்போ வாயினுடைய கண்ணினுடைய நிழல் வாய் தான். அப்ப என்ன செய்யும், நஸ்தைனுக்கே வாய் மூடி வரும். அது சரிப்பில பார்க்காது, உச்சரிப்பு சரியாண்டு எதுவுமே பார்க்காது, ஓடி வந்துடும். ஆகவே அந்த இடத்துலையும் எங்கட ஓதல் விளைவிட சந்தர்ப்பங்கள் கூடுதலா இருக்குது. ஆகவே ரெண்டுக்கும் இடையில இடைவெளி நீளக்கூடாது. கிட்ட கிட்டவே ரெண்டும் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே வரணும் என்கிறது முக்கியம். மூணாவது, கண் வாசிப்பினுடைய வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். இப்ப எப்படி இருக்கும், கண் போற ஸ்பீடுக்கே நாங்க வாயை கொண்டு பிராக்டிஸ் பண்ண போனோம் என்றால் ஓதல் தெளிவுண்டே இல்லாம போயிடுது. இது திக்குறல் ம். சரளமாக ஓதாம இருக்கிறதுக்கான காரணம் அல்ல, சரளமா வரும் ஆனா ஒன்றும் ஒழுங்காய்க்காது. எங்களுக்கு அடிப்படையில பேசிக்கலி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிறைய பிழைகள் விடுறதுக்கான சந்தர்ப்பமாக இந்த இடம் காணப்படும். அது முக்கியமான பிழையாக அமையும். அடுத்தது, இரண்டும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்றது. உதாரணத்துக்கு நஅ்புது என்று ஓதுனீங்க என்றால் அந்த நஅ்புது என்ற இடத்துல தான் நீங்க பாக்குறீங்க, அதைத்தான் உச்சரிக்கிறீங்க. அப்படி என்றால் அடுத்தது என்னன்னு தெரியாது. இந்த ஓதல தான் நீங்க அவதானிச்சு பார்த்தா விளங்கும். நிறைய பேர் இப்படி ஓதுவாங்க. எப்படி ந ந ந பூ 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 து து ந பூ து வ வ வன்னு சொல்லி ஒரு சொல் பலமுறை ரிப்பீட் ஆகுற கன்செப்ட் ஏன் உருவாகுது அப்படின்னால் அடுத்த எழுத்தை நாங்க சரியான நேரத்துல சரியான முறையில நாங்க பார்க்கல. ரெண்டு சரியான டைம்ல பார்க்கணும், சரியான முறையிலையும் பார்க்கணும். மிக கவனமா வாவை தான் பார்க்கணும். ஈயாக்கண்டு யாண்டா யா அதை பார்த்துட்டு தேண்டு முடிவெடுக்கப்படாது. அப்ப அந்த எழுத்துக்கள் சரியான முறையில வந்தா தான் எங்களுக்கு எங்களோட ஓதலை சரளமாக வச்சு கொள்ளலாம். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னடா, இந்த பாடத்துக்குள்ள ஓதி கொண்டு போய்த்திட்டு நீங்க திக்குவீங்களே, நீங்க ஒரு புதிய பக்கத்தை எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கம் ஒன்று எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ம். பார்க்குற சந்தர்ப்பத்துல எங்க நீங்க திக்குறீங்களோ, எங்க முட்டுறீங்களோ, இந்த 4 பாயிண்ட்ஸ்லயும் எது எங்க நீங்க அடையாளப்படுங்க. இந்த பாயிண்ட்ஸ் தான், இந்த காரணம் தான் என்ற ஓதல்ல சரளமான அமைப்பை கொண்டு வராமைக்கிறதுக்கான காரணமா அமையுது. அல்லது இன்ன காரணம் தான் என்ற ஓதல்ல பிழைக்கான காரணம் அமையுது. அப்படிங்கிறத நீ கொஞ்சம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டு வர்றது முக்கியமான கன்செப்ட் ஆகும். என்றால் நாங்க வசனங்களாக ஓதுற பாடத்துக்குள்ள ஈக்கிறோம் என்ற வகையில வசனமா ஓதுற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு அந்த திக்குதல், முட்டுதல், மோதுதல் இருக்கக்கூடாதுங்கிறது முக்கியம். இதுக்கு பின்னால ம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு உங்களுக்கு இதோட சேர்த்து நாங்க குர்ஆன ஓத போறதுக்கு தேவையான பேசிக்கான அடிப்படைகள் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வசனத்துடைய இறுதியில வரக்கூடிய பிரச்சனை நிறைய இருந்துச்சு, அதை பார்த்துட்டோம். எப்படி நீட்டுறது, எங்களோட ராகத்தை எப்படி எடுத்துக்கொள்றது, அதுல பிரச்சனை இருக்குதா, அதையும் ஃபுல்லா பார்த்துட்டோம். மூணாவது, வசனம் ஒன்றை எப்படி நாங்க திக்காம ஓதுறது என்ற பகுதியும் இன்றைக்கு பார்த்துக்கிறோம். இதோட அவங்களோட ஓதுறதுக்கு முன்னால இருக்கிற எல்லாத்தையும் நாங்க முழுமையாக பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஓதுற பாடத்தை நாங்க ஆரம்பிக்கலாம். அது எங்களுக்கு சுமாராக 13 பகுதிகளை கொண்டது. சரி, நான் இந்த ஆரம்பத்தை ம். மட்டும் தரேன், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதை உங்களுக்கு குழப்பிக் கொள்ள தேவையில்லை, ம். பகுதி பகுதியாக அவங்களை உடச்சி கொள்ளிலும். முதல் பகுதி அலிஃபும் ஐனும் வரக்கூடியது. ஏன் அலிஃபுக்கு அடுத்து பாவை பார்க்காம ஐனை பார்க்கிறோம் என்றால் இந்த பகுதி எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது என்றால் ஒவ்வொன்றுக்கும் இடையில் இருக்கிற நெருக்கமான தொடர்புகளை, எழுத்துக்களுக்கு இடையில் இருக்கிற வடிவங்களோட உச்சரிப்புக்கு இடையில் இருக்கிற நெருக்கமான தொடர்புக்கு வச்சுதான் இது தெரிவு செய்யப்பட்டிருக்குது.
இப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்துக்கு அலிஃப் ஐன் என்ற பகுதியை ஆரம்பிப்போம். இன்றைய பாடத்திட்ட கொஞ்சம் நீங்க தேடி பார்த்து உங்களோட பிழை உற்ற இடம் எதுங்கிறத கொஞ்சம் அடையாளப்படுத்தி வாங்கலாம். ஆ சரி.